குரான் ஹதீஸ் பேசுறான். ஏன்னா பத்ர் குரான்ல இல்லையா, உஹது குரான்ல இல்லையா? நாம என்ன எல்லாருக்கும் துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டுருங்க, நாங்கள் எல்லாரையும் கொன்றுங்கன்னு சொல்றோம். அப்போ அவன் பூச்சாண்டி காட்டிட்டு அவன் பேசிட்டே தான் இருக்கான். அவன் வந்து பேசிட்டே இருக்கிறான். ஆனா என்ன நடக்குது? பத்ர் உஹது நம்ம வாயில வந்தா பயப்படுறோம். குரானை இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் ஆய்வு செய்வதற்கு பயப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கறதுக்கு பதறுது. அதான் உண்மை. ஏன்னா சம்பவம் கேட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? மெஜாரிட்டி மக்களுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு தெரியறதே இல்லை. அதை பார்க்கணும்னு கூட யாருமே வலியுறுத்துறதே இல்லை. அது ஒரு படிப்பினையே எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி வெளிப்படையான அந்தரங்கமான விஷயங்கள் இருக்குல்ல, அதுவும் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான அந்த நுண்ணறிவு நமக்கு இருக்கணும். அதுல பாருங்க, இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு சொல்லிட்டு இந்த போன வரலாறுல பார்த்தோம்ல, அதுலேயே சில உதாரணங்கள் கூட பார்ப்போம். இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு அவன் வந்து மக்காவுடைய ஆளுநர் வந்து இருக்கிறார். யாரு? உஸ்மானிய கிலாஃபத்துடைய ஒரு ஆளுநர் வந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நான் வந்து உனக்கு 7 மில்லியன் பவுண்டு தரேன், 70 லட்சம் பிரிட்டன் பவுண்டு தரேன், நீ என்ன பண்ணு, உஸ்மானிய கிலாஃபத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணு, நான் உனக்கு பேக் போனா நிற்கிறேன், நீயே ஆட்சி பண்ணுன்னு சொல்கிறான். இவர் என்ன பண்ணா? மாட்டிக்கிட்டாரா? என்ன நினைச்சாரு? வெள்ளைக்காரன் ரொம்ப நல்லவன், என் மேலே ரொம்ப அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி போச்சு, அதனால 7 மில்லியன் பவுண்டு வந்து அப்படியே தூக்கி கொடுக்குறான். கொடுத்தானா? கொடுக்கும்போதே இங்கே அவருடைய ஆப்பனண்ட் யாரு? இந்த பக்கம் அவர் ஹாஷிமி குணத்தை சார்ந்தவர், அவருடைய அந்த நேரத்துடைய எதிரி இந்த சவுது ஃபேமிலியோடைய முதல் மன்னர். அவர் வந்து அந்த இடத்துல நஜ்து பகுதியை அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரே நேரத்தில் இவருக்கு 7 லட்சம் பவுண்டு கொடுத்து உஸ்மானிய கலீஃபாவுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண சொல்றான். அவர்கிட்ட மாசம் 5000 பவுண்டு கொடுத்து நீங்களும் வந்து படைவளத்தை தயார் பண்ணிக்கிறான். அந்த படை எதுக்காக தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கிறான்? இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கணும்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் வந்து வெளிப்படையான விஷயங்களை மாட்டினாங்களா? அப்ப இவனோட போய் இவங்களும் பணம் வாங்கிட்டாங்க, அவங்களும் பணம் வாங்கிட்டாங்க. அப்புறம் கடைசியா என்ன நடந்தது? உஸ்மானிய கிலாஃபத்துக்கும் அந்த மக்காவுக்குமான தொடர்பு கட் பண்ணி விட்டு அப்புறம் இவங்க 2 பேரையும் மோத விட்டு அவன் பாட்டுக்கு தனியா போயிட்டான். இப்ப நடந்து ஓட்டப்பட்டது யாருடைய ரத்தம்? முஸ்லிம்களுடைய ரத்தம். அப்போ வெளிப்படையான விஷயம் இவன் உதவி செய்யறான்னு பார்க்காதீங்க, இவன் ஏன் உதவி செய்யறான்னு பாருங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன்னா அந்த ஆதம் இப்லீஸுடைய ஸ்டோரியிலேயே அது ஒரு படிப்பினை வந்து பொதித்து வச்சிருக்கு. அதே மாதிரி இவர் எடுத்துங்க, இப்போ சமீபத்தில் போன வருஷம் இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. மன்னர் அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து வஹாபிசத்தை வந்து நாங்கள் பரப்பலை, 1979க்கு முன்னாடி சலஃபி மதரசாக்கள் நாங்கள் வந்து நிறுவலை, உலகம் பூரா நாங்கள் நிறுவலை. அப்போ கபர் வழிபாடு அப்போ ஒழிக்கப்பட வேண்டியது இல்லையோ? 1924 79 வரைக்கும் கபர் வழிபாடு ஒரு டேஞ்சரான வழிபாடு இல்லையா? தௌஹீதுக்கு முரணான வழிபாடு இல்லையா? ஈரான் வந்து இன்னைக்கு தான் வந்து ஷியா அகீதால இருக்கா, இல்ல ஷியா அகீதா ஆரம்பத்திலிருந்தே இருக்காங்களா? அவங்க ஆரம்பத்திலிருந்தே இருக்காங்க. அப்ப 79 வரைக்கும் நட்பு நாடுங்கிற அந்த அந்தஸ்து இருக்கிற வரைக்கும், சவுதியும் ஈரானும் நட்பு நாடுங்கிற அந்த அந்தஸ்து இருக்கிற வரைக்கும் ஷியாக்கள் வந்து யாராவது காஃபிர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா?